ஹலோ மக்களே! வெல்கம் டு அத்தமாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, இது கூடவே கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சது இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டு, ஒரு 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லிருந்து 6 மிளகு ஆட் பண்ணிட்டு, ஒரு 4 வரமிளகா கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே, இது கூடவே ஒரு 10 பூண்டு நான் தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் தோல் உரிச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா மீடியம் சைஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுனா கொஞ்சம் கம்மியா கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்குறப்பயே நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. இது கூட கொஞ்சமா புளியும் ஆட் பண்ணி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்க போறேன். ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்க போறேன் இத. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் இப்போ ஒரு கைப்பிடி ஃபுல்லா புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 5லிருந்து 6 தேங்காய் பீஸ் ஆட் பண்ணி, ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இந்த சூட்லயே இருக்கட்டுங்க. ஒரு 10 to 20 மினிட்ஸ் கழிச்சு இது கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான சட்னி ரெடி. இது கெட்டியா இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி கூட அத மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். சூடா இட்லி இல்ல தோசை கூட சர்வ் பண்ணி பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.